வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து ஜனவரி 14ஆம் தேதி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஏன் சைட்வேஸ் மூவ் ஆயிருக்கு, இதுலேருந்து நாளைக்கு ஜனவரி 15ஆம் தேதி எப்படி போகுங்கிறத நம்ம வந்து ஒரு கணிப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் எப்படி போச்சுங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு ட்ரேட் எடுத்தீங்களா, ட்ரேட் எடுக்க முடியலையா, ஸோ உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜனவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருந்திருக்கு. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருந்திருக்குன்னா 48,250 பக்கம் இருக்கிறதுல ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போய் அதுக்கப்புறம் இந்த ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான். இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுக்கு எங்கே போயிருந்திருக்குன்னா 48,800 ஸ்டார்ட் ஆகி ஒரு 100 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. 48,800 ஸ்டார்ட் ஆகி 49 முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 200 பாயிண்ட் மூவ் கிடச்சிருந்திருக்கு. ஸோ இந்த 200 பாயிண்ட் மூவ் வந்து ஒரு நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா இப்போது இந்த இடத்துல ஒரு 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 ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நடுவில் இப்படி 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 போயிட்டுருக்குன்னா அது வந்து சைட்வேஸ் மூமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி இங்கே இருந்திருக்கு. ஸோ ஜனவரி 13ஆம் தேதி மார்க்கெட் வந்து 48,589 இருந்திருக்கு. லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 47,800 இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இங்கே சைட்வேஸாக மூவ் ஆயிருந்திருக்கு மார்க்கெட். ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்மளோட நேற்று இது பார்க்கும்போது இங்கே இருக்குது. 14ஆம் தேதி பார்க்கும்போது மார்க்கெட் இப்படி இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்திருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சைட்வேஸ் மூவ் ஆயிருக்கிறனால நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் எப்போயுமே வந்து ஒரு புல் பேக் எடுக்கும். இதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது ஏன் போகாது, நாளைக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகுமா இல்லை கீழே மூவ் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லார்ஜ் டைம் ஸ்கேல் எடுப்போம். நம்ம ஒரு 1 இயர் இன்டர்வலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேண்டில் சைஸ் வந்து 1 டே. ஸோ இதை நம்ம வந்து டிசம்பர் மாதம் இங்கே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனில் போகாது, அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் கீழே வராது. கீழே வரேன்னா இப்படி தான் வரும். ஸோ எப்போ இங்கே மார்க்கெட் கீழே வந்துட்டு கொஞ்சம் இந்த மேலே போகுதோ அதுக்கு பேர் புல் பேக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும், கீழே வந்துட்டு தான் திருப்பி மேலே போகும். இந்த மாதிரி போகும்போது தான் இந்த கீழே வரதை புல் பேக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன மூவ் கிடைக்கிறது புல் பேக். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும் எல்லா விதத்துலேயும். இந்த புல் பேக் எடுக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி இல்லை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ட்ரேடர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்னால் அரௌண்ட் ஒரு 2,000 கோடி 200 கோடி 300 கோடி அந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிப்ளாய் பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அவங்கள்ட்டலாம் அவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து லோவஸ்ட்டில் இருக்க பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் வாங்கினா நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் மேலே போகும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறனால அவங்கெல்லாம் ஷார்ட் டேர்மாக பார்க்குறது இல்லை, இன்றைக்கி கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்னு. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது, மேலே வாங்கியிருக்கவங்க, ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கினோம்னா அடுத்து மேலே போகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நாளைக்கே மேலே போகாது, பட் ஒரு 3-4 மாதம் அந்த மாதிரி மேலே போகும்போது ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வாங்கின ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு, அப்போது ஷார்ட் பண்ணியிருக்கவங்க, அதாவது லாங் கால் எடுக்கிறவங்க இங்கிருந்து மேலே போகிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே எனக்கு இது ஒரு 2051 48 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த 2000 பாயிண்டோட ப்ராஃபிட் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 50% ஸ்டாக்ஸை விற்பாங்க. இந்த 2 காரணத்தினாலையும் தான் இந்த புல் பேக் டெவலப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு புல் பேக் தான் எடுத்திருக்கு. அதாவது 2 ரெட் கேண்டில் ஃபாலோட் பை ஒரு க்ரீன் கேண்டில், அதே மாதிரி 4 ரெட் கேண்டில் ஃபாலோட் பை ஒரு க்ரீன் கேண்டில். அப்போ நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நாளைக்கு வந்து பெரும்பாலும் திருப்பி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெட் கேண்டில் எந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இதோட ஹாஃப்லேருந்து இங்கே வரைக்கும் வரும். அதாவது நான் இதுலேருந்து ஒரு லைன் வரைக்கிறேன்.
இந்த லைனோட இது நம்ம மேலே எடுத்துக்குவோம் கொஞ்சம். ஓகே. ஸோ லைனில் இந்த ரேஞ்சுக்கு கீழே இந்த ரேஞ்ச் பக்கம் வரும். இதுதான் லோவஸ்ட் ரேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோட கலர் வந்து ஒரு க்ரீன் கலராக வச்சுக்குவோம் இந்த மாதிரி. அடுத்து இன்னொரு லைன் வரைக்கிறேன். அந்த லைன் வந்து இங்கே ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கேப் அப்பாக இருக்கோ அடுத்து வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 48,479லேருந்து, அதாவது இது வந்து அக்யூரேட் கிடையாது. இதிலிருந்து ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா 50 பாயிண்ட் மேலே கீழே வச்சுக்கணும் இந்த லைன்லேருந்து. அதனால தான் நான் யூஸ்வலாக பேண்ட் மாதிரி போட்டுருவேன். ஸோ அதனால் நமக்கு வந்து புரியும். ஆனால் நான் ஒரு லைனாக எப்போ போடுறேனோ அப்போ அந்த லைனுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அப்போது இந்த மார்க்கெட் இங்கே ஒரு புல் பேக் எடுத்தனால அடுத்த ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ரெட் கேண்டில் உடனே ரொம்ப கீழே போய் ஃபார்ம் ஆயிடாது. இந்த க்ரீன் கேண்டிலை விட கொஞ்சம் கீழே ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு மார்க்கெட் கீழே தான் போகும், ஆனால் ஸ்ட்ராங் பியரிஷாக போகாது, ஒரு மீடியம் பியரிஷாக போகும். இதுக்கான வாய்ப்பு தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த 1 இயரில் பார்க்குறோம். ரெண்டாவது, இங்கே உங்களுக்கே தெரியும் நம்மள வந்து எஸ்எம்ஏ இருக்குது. அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இங்கே எஸ்எம்ஏ ஒரு இண்டிகேட்டர் நான் கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ வச்சுக்கலாம். ஸோ சில பேர் வந்து 50 வைப்பாங்க, சில பேர் வந்து 100 வைப்பாங்க, சில பேர் 200 வைப்பாங்க, சில பேர் 9 வைப்பாங்க. ஸோ நான் வந்து என்னென்னா 50 வச்சுருக்கேன், 100 வச்சுருக்கேன், 200 வச்சுருக்கேன், அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஸோ 9மே நம்ம இங்கே வச்சு பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 9ஓட இதை வந்து நான் திக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ இந்த பிங்க் கலர் கேண்டில் தான் 9 SMA, அதாவது 9 SMA. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா இந்த அனாலிசிஸில் நான் வந்து 9, 50, 100 and 200 வச்சுருக்கேன். ஸோ பிங்க் கலர் வந்து 9, இங்கே எல்லோ கலர் வந்து 50, அடுத்து வந்து இது வந்து 200, இங்கே ப்ளூ வந்து 200. எப்போ வந்து அதாவது லோவர் SMA வந்து எப்போ வந்து ஹையஸ்ட்டை க்ராஸ் பண்ணுதோ அப்படின்னா மார்க்கெட் பேரிஷாக போகுதுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் கீழாக போகுதுன்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சின்ன SMA, அதாவது 9ம் சரி 15ம் சரி 50யும் சரி இதை க்ராஸ் பண்ணிருச்சு. அப்போ இதை க்ராஸ் பண்ணனால என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே போக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே போகும்னு சொல்கிறோம் SMA. ரெண்டாவது, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இப்படியே வந்து ஆல்மோஸ்ட் 49 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து 48, நம்மளோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாறவே மாறாது. இது வந்து இந்த வருஷத்துக்குன்னு இல்லை, இந்த மாதம் இந்த வருஷம்னு இல்லை, எப்பயுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து மாறவே மாறாது. உங்களோட சார்ட் எடுத்து நீங்கள் பாரு, ஒரு 1 இயர் இல்லைனா ஒரு 2 இயர்ஸோட சார்ட் எடுத்து ஒரு சப்போர்ட் ஜோன் போட்டு வச்சுருங்க. அந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே தான் கண்டிப்பாக நடக்கும். 1 இயர் எடுத்தாலும் சரி, 6 மாதம் எடுத்தாலும் சரி, 1 டேயில் எடுத்தாலும் சரி, 1 மினிட் கேண்டில் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கத்தான் செய்யும். இது மாறாது. இதை நீங்கள் போட்டு பெர்மனண்ட்டாக ஒரு லாக் பண்ணி வச்சுருங்க. அதாவது லாக் பண்ணுறதுன்னா எப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல இங்கே லாக் பட்டன் இருக்குது. இந்த லாக் பட்டனை போட்டிங்கன்னா இந்த பொசிஷன் மாறாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட சார்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ அப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஸோ இது வந்து நம்ம ஒரு 1 டே கேண்டிலில் பார்ப்போம். ஸோ நான் 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்கே போயிருந்திருக்கு. நாளைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் எங்கன்னா 48,467லேருந்து மார்க்கெட் எங்கே கீழே வரலாம்னா 48,800 வரைக்கும் கீழே வரலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன். அப்போது நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகலாம். கேப் டவுனாக ஓப்பன் ஆகி இந்த மாதிரி கீழே இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எப்போ 48,500க்கு மேலே போகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் 48
200க்கு கீழே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 48,800 வரைக்கும் நீங்கள் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் கீழே போகும்போது, அதாவது மார்க்கெட் கீழே போகும்போது நீங்கள் வந்து 48,800 தான் கவனத்தில் வைக்கணும். ஸோ நம்மளோட ப்ரைஸ் டார்கெட் இதுதான். ஸோ 48,800. ஸோ இந்த 48,800 இருக்குல்ல, அதுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது நீங்கள் வந்து ஷார்ட் கால் எடுக்கணும். ஸோ இந்த ஷார்ட் கால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் பொசிஷன், சப்போஸ் தப்பாக சொல்லியிருந்திருக்கேன். நாற்பத்தெட்டு 200. ஸோ 48 இந்த 48,200 டார்கெட் ப்ரைஸ்லேருந்து 47,800க்கு போகும். ஸோ இது நம்மளோட பொசிஷன். ஸோ இது இந்த ஷார்ட் பொசிஷனுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். 40 இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட் மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நாம் வந்து நாளைக்கு பார்க்கணும். இந்த ஷார்ட் பொசிஷனோட அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கலாம்னா எய்தர் இந்த 40 அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட டாப்பில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் ஜோனுக்கு நடுவில் இருக்கலாம். சப்போர்ட் ஜோனுக்கு நடுவில்னா 48,300. அதாவது 48,200 தான் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்க போகிறீங்க. டார்கெட் எங்கே இருக்க போகுதுன்னா 48,800. அதே மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்க போகுதுன்னா 48,300. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும். இந்த இடத்துல ஏதாவது புல் பேக்கோ இல்லை புல் பேக் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த 48,800 ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த 48,800ன்னு சொல்லும்போது கரெக்டாக 48,800 கிடையாது. இது வந்து 47,900 கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 47,900லேருந்து 47,700க்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. 48,800லேருந்து 100 பாயிண்ட் இல்லைன்னா 50 பாயிண்ட் மேலே கீழே அந்த ஜோனில் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான். அண்டு நம்ம வந்து இதை நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் மார்க்கெட் பார்த்தோன்னா நாளைக்கு வந்து இந்த அனாலிசிஸில் எஃப்ஐடி டேட்டா, எஃப்ஐஐனா அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மைல்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து மைல்டு பியரிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைல்டு பியரிஷ் மைல்டு புல்லிஷ்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் சைட் வேஸ் தான் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தாலுமே நான் சொன்னேன் இது ரொம்ப பெரிய டவுன் மூவ் கிடையாது. ஏன்னா இது வந்து நேற்று என்ன நடந்துச்சோ நேற்றை விட கொஞ்சம் தான் மேபி கீழே இருந்திருக்கலாம், இல்லைனா நேற்றை விட கொஞ்சம் மேலே போகலாம் அப்படிங்கிறத தானே தவிர நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப மேலேயோ ரொம்ப கீழேயோ போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளோட அனாலிசிஸும் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக போகுது கீழே வரப்போகுதுன்னு. ஆனால் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மைல்டு புல்லிஷாக இருக்க போகுது. அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக நேற்றை விட கொஞ்சம் மேலே போக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் நாளைக்கு அவங்களோட ப்ரெடிக்ஷன். ஸோ நாளைக்கு அப்போ மார்க்கெட்டில் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து ஏன்னா நம்ம சார்ட்டை வச்சு மட்டும் 100% அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெறும் சார்ட் வச்சு மட்டும் யாரும் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. மற்றவங்கெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. அப்படிங்கிறனால ஒரு 50% சான்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு 20-30% சான்ஸ் வந்து மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். ஆனால் ரொம்ப பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இது 2 தான். ஸோ என்னதான் இருந்தாலும் கீழே வருதுன்னா 48,200, மேலே போகுதுன்னா 48,500. ஸோ இந்த 48,500ஐயும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போ இது 2க்கும் மேலே போகுதோ அப்போ தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே போனால் கொஞ்சம் தான் மேலே போகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகாது. அதே மாதிரி கீழே வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே வராது. ஓரளவு அதே மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப கீழே பெருசாலாம் மூவ் ஆகாது. காரணம் என்னென்னா எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்தில் வரல. அதனால் நீங்கள் தைரியமாக மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேக்கு 2 நாள் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு ட்ரேட் எடுங்க. அப்புறம் இந்த உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரேடிங் ரிலேட்டடான டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
அண்ட் இதே மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை வந்து டெய்லியும் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.